ராமாயணம் வந்து உண்மையாக நடந்தது அப்படின்னு வைரமுத்து ஒத்துப்பாரான்னு கேளு. கற்பனை கதைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் எதற்காக இந்த மாதிரிலாம் பேசுறாங்க? அதனால வைரமுத்து சொன்னதுனாலேயே வந்து ஆஹா அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் யார்? எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னை கண்டபடி இழிவுபடுத்திய ஒருவர், இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பார்ப்பனருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அழகு பார்த்தாரா? ஏதாவது ஒண்ணுன்னா உடனே இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட வேண்டியது அப்படின்னு தான் இருக்குது. ஏதோ ஒன்று பேசணும், ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பணும். நமக்கு என்ன வேணும்னா வந்து சிதம்பரம் கோயிலில் போயிட்டு 90 பூசிக்கிறது, ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாலெலாம் சுத்தம். சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லலாம். அதாவது ஜெயலலிதா அவர்கள் திருமாவளவன் அவர்களோட பக்கத்தில் சீட்டு கொடுத்து அந்த கூட்டணிக்கும் போது அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு இந்த மாதிரி யார் உங்களை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, பிளாஸ்டிக் சேர் தானே கொடுத்தாங்க. வன்னியரசு அவர்கள் வந்து ஒன்று சொன்னார், பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு எங்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னாரு. அப்போ பொது தொகுதிக்கு ஆசைப்படாதேன்னு சொன்னா அதனால தான் வந்து தாக்குகிறார்கள். பாரத் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். அது உங்கள் ஞானத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வைரமுத்து அவர்கள் வந்து இந்த ராமாயணத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை திரித்து பேசி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகிறாரு. அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவராயிட்டார் ராமர் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த தரப்பில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு மீனிங்கே வேறு, நிலை தடுமாறி நின்னவரை போய் நீ எப்படி நீ வந்து அந்த மென்டல்ன்ற மாதிரி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு. உங்கள் தரப்புல இருந்து அது என்ன சார் வார்த்தை, இந்த மாதிரி விளக்கம்? ராமாயணமே வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இதை வந்து எப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிறதுல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை இல்லையா? இப்போது ராமாயணம் வந்து உண்மையாக நடந்தது அப்படின்னு வைரமுத்து ஒத்துப்பாரான்னு கேளுங்க. கற்பனை கதைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க? சரி, அடுத்தது வாலி சொன்னார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கின்றது அப்படின்னு. எல்லா வார்த்தைகளுக்கும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கும். தமிழ்லேயும் சரி, மற்ற மொழிகள்லேயும் சரி, வந்து ஒரே வார்த்தைக்கு பல பொருட்கள், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வைரமுத்து அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் எதை வைத்து பேசுவது? பொறுக்கி எடுத்த வார்த்தைகளை வைத்து நான் பேசுகிறேன். அது பொறுக்கி எடுத்த வார்த்தைகள் அப்படின்றது தமிழ். செலக்ட் பண்ணி எடுத்து சொல்கிறீங்க. ஆனால் அதையே தனியாக பொறுக்கி அப்படின்னு சொன்னால் அது வேறு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் வந்து தமிழை வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்றது. எந்தெந்த இடத்துல அந்த வார்த்தைகள் வருகின்றது அதுதான் முக்கியம். இப்போ வைரமுத்து அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரை பிடிச்சவங்க, அவருடைய ஆதரவாளர்கள், அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை ஷாம்பு பாட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்தார் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அப்புறம் சின்மயி அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ அதை வச்சு அவரை எடை போடலாமா? அவர் அதை ஒத்துப்பாரா? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா வைரமுத்து அவர்களை பற்றி இவங்களும் சொல்லியிருக்காங்க, அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? இது வந்து அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் சொல்லியிருக்கார் அப்படி தான் எடுத்துருக்கணும். இந்த சர்ச்சை அப்படின்றது அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எதையாவது ஒன்று இந்த மாதிரி பேச வேண்டியது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்னென்னலாம் வந்து தப்பும் தகரமுமா பண்ணிக்கிறார் அப்படின்னு சில பேர் இப்போ பேசிட்டு வராங்க. அதனால் வைரமுத்து சொன்னதுனாலேயே வந்து ஆஹா அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் யார்? அவர் கவி பேரரசர் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. அதை ரைட்டு சொல்லிட்டு போட்டோம். எல்லாரும் அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசன் இவர் வந்து அவருக்கு ஒரு படி மேலே போயிட்டு கவி பேரரசர் ஆகிட்டார். சரி, ரைட்டு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ ட்ரம்ப் வந்து உலகத்துக்கே நான் தான் சமாதானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. ஆமாம், டேடின்னு யூரோப்பியன் யூனியனில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அந்த மாதிரி அவருக்கு என்ன நிர்பந்தமோ இல்லை என்ன தேவையோ என்ன எதிர்பார்ப்போ இந்த மாதிரி எதையாவது ஒன்று பேசிட்டு போனோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் வந்து நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிட்டு போக வேண்டியது தான். இதுக்கெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா வைரமுத்து? இல்லை சார், அது கரெக்டு தான் சார். பட் இருந்தாலுமே கம்பர் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணி அதில் எம்பிக்கள்லாம் இருந்து மிகப்பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருந்து திமுக சம்பந்தமான ஆட்கள்லாம் இருந்து ஸ்டேஜில் இப்படி பேசும்போது இது வந்து எல்லாத்துடைய மனசு புண்படும்னு தெரியாதா? இல்லை அப்படின்னா இவர் இப்படி பேசினார்னா வைரமுத்து அப்படி பேசுகிறார், நாம் இப்படி பேசலன்னு தப்புன்னு இன்னும் எல்லாருமே தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்களே சார்? இல்லை,
இது புண்படுத்துவோன்னு தெரிஞ்சே தான் அவர் பேசியிருக்காரு. அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது வைரமுத்துவே இப்படி பேசணும், என்ன வைரமுத்துன்னா நான் அவ்வளோ பெரிய ஆளா, அதை தான் நான் கேட்குறேன். அவருக்குன்னு ரசிகர் நீங்கள் சொன்னீங்களா சார், அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒன்றா அவர் பெரிய ஆளாக இருக்கட்டுங்க, எல்லாருக்கும் வந்து பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் பெரிய ஆள், உலகத்திலேயே நீங்கள் தான் வந்து சூப்பர்மேன் அப்படின்னு உங்கள் குழந்தை நினைக்கும். ஆனால் அதுக்காக எல்லாரும் அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி நமக்கு நம்ம பையன் தான் வசதி, அடுத்தவங்களுக்கு அது வசதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை. அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் அவங்களுக்கு ஒன்றா அவர் வந்து பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டோம், எல்லாரும் ஒரு பெரிய ஆளாக ஏற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் அவரே சொல்லிட்டாருன்னு அவரே சொல்லிட்டாரு. அந்த திகைத்தல் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா அப்படின்னு நான் திகைத்து போய் நிற்கின்றேன். இவருக்கு தமிழ் சரியா தெரியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருகின்றது. அதனால் சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த மன விகாரங்கள் வெளியே வருகின்றன, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார். இங்கே இவர் வந்து இப்படி சர்ச்சையை பேசும்போது, திருமாவளவன் வந்து ஸ்டேஜில் பேசும்போது தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் வந்து ஏன் கருணாநிதியை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் எம்ஜிஆர் இல்லையா, ஏன் அண்ணாதுரை இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பும்போது, பார்ப்பனையத்தை வந்து உட்புகுத்தினதே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான்ற மாதிரி ஒரு வன்மத்தை கொட்டியிருக்காரு சார். எதனால் சார் அப்படி அவர்? கரெக்டு. ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னை கண்டபடி இழிவுபடுத்திய ஒருவர், இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பார்ப்பனருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அழுகு பார்த்தாரா? அப்படி எதுவும் பண்ணதா தெரியல. அதுக்கப்புறம் ஏதாவது குழு அமைத்து அதில் பார்ப்பனர்களையே நிறைய பேரை உறுப்பினர்களாக போட்டாரா? அதுவும் அப்படி பண்ணதா எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்றுனா உடனே இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட வேண்டியது அப்படின்னு தான் இருக்குது. ஏதோ ஒன்று பேசணும், ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பணும். இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் அந்த களம் 8லேருந்து களம் 4க்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதனால் அப்படி பேசினார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய பேர் இன்னும் பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் திருமாவளவன் அவர்களை பக்கத்தில் சீட்டு கொடுத்து அந்த கூட்டணியும் போது அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு, இந்த மாதிரி யார் உங்களை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, பிளாஸ்டிக் சேர் தானே கொடுத்தாங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அது கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவர் வந்து ஏதாவது பார்ப்பனியம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இதுவாகி போச்சுங்க. சொல்லி எப்படி சார் அவர் சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில்? அது என்ன பண்ணுறது, இப்படித்தான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். அது புரியாத வரைக்கும் அவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நமக்கு என்ன வேணும்னா வந்து சிதம்பரம் கோயிலில் போயிட்டு 90 பூசிக்கிறது, ஃபோட்டோ எடுத்து அது சோஷியல் மீடியாலெலாம் சுற்றும். அப்புறம் நான் இந்த கோவிலுக்கு போனேன், ஏற்கனவே அங்கே இருக்கும்போது போயிருக்கேன்றது. அப்புறம் நாங்கள் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்து கோயில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் ஏன் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஒரு வேஷம் கட்டுவாங்க, அவ்வளோதான். அதை மக்கள் புரிஞ்சாதான் இதெல்லாம் நிற்கும். அது வரைக்கும் இதெல்லாம் அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஆனால் அதுக்கு வன்னியரசு அவர்கள் சொல்லும்போது கூட ஆமாம், எம்ஜிஆர் வந்து மேலே வந்தது காரணமே வந்து பார்ப்பனியம் தான், அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி எதிர்ப்பு, அப்புறமேட்டு படத்துறையை வச்சு தான் வந்து எம்ஜிஆர் வந்தார் அப்படின்ற மாதிரி பச்சையாக தெரியலையா சார் அது? கரெக்டு. இதே வன்னியரசு அவர்கள் வந்து ஒன்று சொன்னார், பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு எங்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னாரு. அப்போ நெறியாளர் கேட்குறாரு, வன்னியரசு இது வந்து நேரலையில் ரெக்கார்ட் பண்ணப்படுகின்றது. ஆமாங்க, நான் தைரியமாக சொல்கிறேன், கலைஞர் தான் சொன்னார் அப்படின்னாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இந்த மாதிரி சொன்னதா இன்னி வரைக்கும் வன்னியரசு அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததில்லை. இதே வன்னியரசு அவர்கள்கிட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, அப்படி எதுவும் நடந்ததா தெரியலையே அப்படின்றாரு. இந்த வீடியோ இன்னும் சுற்றி நிற்குது சோஷியல் மீடியாவில். இவர் பேசினது தான் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் பேசினது. இவர் வந்து எம்ஜிஆரை வந்து பார்ப்பனியம்னு சொல்கிறாரு. இது எங்கே போய் சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ பொது தொகுதிக்கு ஆசைப்படாதேன்னு சொன்னால் அதனால தான் வந்து இவங்க தாக்குகிறார்கள் அரசியல் ரீதியாக அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அவர்? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவர்கிட்ட? சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு பட்டம் கொடுத்தது யார்? ஆசிரியர் மானமிகு வீரமணி அவர்கள். கலைஞர் அவர்களுக்கு கூட கொடுக்கலையே. அதனால தான் ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்களை யாரும் குறிவைத்து தாக்கவில்லை. இப்படி எடுத்துகிட்டு போகலாமே. இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக யாராவது சொல்லணும் அவங்கக்கிட்ட, அப்போ தான் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மறந்துருப்பாங்க. மக்களுக்கு மட்டும் இல்லை மறதி, தலைவர்களுக்கும் வரலாம். அதெல்லாம் அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். இந்த பத்திரிகையாளர்கள் அந்த சந்திப்பில் சொல்லணும், சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ, அதனால தான் வந்து கலைஞரை மட்டும் தாக்குகின்றார்களோ, இவங்களை விட்டுட்டாங்களோ அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தால் அப்போ என்ன பதில் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். யாரும் சொல்லலை போல இருக்கு. அதான்
ஓகே இது. அடுத்ததாக நம்ம கமல் அவர்கள் அவர் பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது அகரம் ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி சனாத சங்கிலியை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம கல்வி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு வந்து ரிபட்டல் கொடுக்குற விதமாக நம்ம துணை நடிகர் அதாவது ஆக்டராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் வந்து பேசியிருந்தார். அவர் வந்து பேசினதுக்கு வந்து இப்போ வந்து அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே சார். 2 விஷயம் பார்க்குறேன் விக்ரம். ஒன்று வந்து நெல்லை கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர். அவரே ஒரு தடவை வந்து சோழியை முடிச்சிடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ அமித்ஷா மோடி அவர்கள். ஆமாம், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ஒன்றுமே எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் வெளியில் தான் இருந்தார், கேஸ் எல்லாம் வரல. இது ஒன்று நான் பார்க்குறேன். ஏன் அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது. அப்போது அந்த அவர் பேசின தலைவர்களோட கமல் வந்து அவ்வளோ பெரிய தலைவர் ஆகிட்டாரா அப்படின்னு கேஸ் கொடுக்குறவங்க யார் வேணா கொடுக்கலாம். என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு எதிரான என்ன மாதிரி எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதில் நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, நல்ல காலம் நக்கீரனார் இந்த காலத்தில் இல்லை. அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தலைமை புலவராக இருந்தார் இல்லையா நக்கீரன், அவர் இந்த காலத்தில் இருந்திருந்தாருன்னா உடனே அவர் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரியலையா? நம்ம சிவபெருமான் அந்த கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி அந்த செய்யுள் எழுதி கொடுத்தாரு இல்லையா? அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் பெரிய வாதம் நடந்தது. அப்போ நக்கீரன் என்ன சொன்னார்? சங்கருப்பதெங்கள் குலம் சங்கரனார் கேது குலம், அரணே சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் உன்போல் இறந்துண்டு வாழ்வோம்னு சொன்னார். பாருங்க, சங்கருப்பதெங்கள் குலம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது கேஸ் போட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்? இதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல காலம் கீரனார் அந்த காலத்தில் அப்படின்றதுனால இனிமே அந்த கேஸ் எல்லாம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். தப்சார். இப்போ இந்த விஷயத்தில் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? வேறங்க, நெல்லை கண்ணன் அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஓகே சார். அப்போ நடவடிக்கை எடுக்கக்கூடாது தானே சார்? அப்போ சோழியை முடிக்கிறதுன்றது என்ன அர்த்தம்? அதுக்கு வைகோ ஒரு முட்டெல்லாம் கொடுத்தார். அப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு இது குலம், நாங்கள் நக்கீரன் பரம்பரை அப்படின்னு இவரும் சொல்லிட்டு போனார்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ பொன்முடி அவர்கள் என்ன சொன்னார்? அன்றைக்கு பேசியதை அவர் இன்னைக்கு நினைவு கூர்ந்தார் அப்படின்னு தானே சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அன்றைக்கு நக்கீரனார் பேசியதை நான் வந்து சொன்னேன் அப்படின்னு இவர் சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தான் 360 டிகிரி வேணுன்றது. யார் யார் என்னன்னைக்கு என்னென்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்னா பிரச்சனையே வராது விக்ரம். அடுத்து நம்ம இந்த ரிப்பன் பில்டிங் நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதாவது நீ 10வது நாள் தாண்டி போய்கிட்டு இருக்குது. எல்லா தலைவர்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க, ரெக்வஸ்ட்டும் வச்சுட்டாங்க. கூட்டணி கட்சிக்காரங்களே வந்து திமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இன்னுமே அந்த பணி நிரந்தரம்ன்ற ஒரு விஷயத்தை ஏன் இறங்கி செய்ய மாட்டேன்றாங்க? அதாவது இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் வந்து 21 தேர்தல் அறிக்கையில் திமுக இத்தனாவது பத்தியில் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் அப்படின்றதையும் சுட்டி காமிச்சிருக்காங்க. கரெக்டுங்க, அதெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது. அப்போ இன்னைக்கு அதெல்லாம் யார் செய்யணும்? எதிர்க்கட்சியாக இருக்கவங்க செய்யணும். ஏன் செய்யலை? அதனால் நீங்கள் திமுகவை கேட்காதீங்க. அவர் ஏன் போனார், இவர் ஏன் போனார், இவர் என்ன பேசினார் அப்படின்னு அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதிர்க்கட்சி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? அவியல் கூட பண்ணுற மாதிரி தெரியலையே. அப்போ அன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது குரல் கொடுத்தாங்க, ஆளுங்கட்சியாக வந்தாங்க. இன்னைக்கு இருக்கவங்க குரலே கொடுக்கலன்னும் போது அப்போ நியாயமாக உங்கள் கோபம் வந்து இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சி மேலே தான் இருக்கணுமே தவிர ஆளுங்கட்சி மேலாம் நீங்கள் கோபமே படக்கூடாது. தப்பு பண்ணுறீங்க விக்ரம். கரெக்டாக சார். ஏன்னா அதிமுகவினரும் பாஜகவினரும் அங்கே போய் ரொம்ப விஷயங்கள் பண்ணதா தெரில. சீமான் அவர்கள் திருமாவளவன் கூட போய் பாட்டு வந்துட்டார் சார். ஆனால் அது இன்னுமே ஒன்று நாளாக போராட்டம் நடக்குது. என்ன பண்ணாங்க இவங்க? சும்மா எங்கள் கட்சியிலேருந்து இல்லை எங்கள் கட்சி ஆதரவாளர்கள் 2 பேர் ட்வீட் போட்டாங்க, அங்கே நேராக போனாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இதெல்லாம் வேலை கிடையாதுங்க. இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போது அரசு பணிகளை வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மயமாக்குவது அப்படின்போது நிறைய காசு சேவ் ஆகும் அரசுக்கு. நீ தப்பாக நினச்சிக்காதீங்க. டப்புன்னு மைண்ட் அங்கே பேசி அதான். ஏன்னா இப்போ அரசு ஊழியர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு அந்த இப்போ அந்த லெவல்னு சொல்லுவாங்க, ஸ்கேல் இல்லை. அந்த அரசு சம்பளம்ன்றது அதிகம், ஆனால் கான்ட்ராக்டில் வரும்பொழுது அது கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்போ அரசுக்கு வந்து அது சேமிப்பு. ஆனால் அதில் சமூக நீதி இருக்குதா அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா எப்போ நீங்கள் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டீங்களோ அப்போவே வந்து அதில் யாரை ஒன்றா அவங்கள வேலைக்கு எடுக்கலாம், எது ஒன்றா பண்ணலாம், எந்த வேலையாக இருந்தாலும். இந்த வேலை அப்படின்னு இல்லை. அப்போ இத்தனை வருஷமாக அவங்க பாடுபட்டு வந்திருக்காங்களே. அதாவது அரசாங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி தற்காலிக ஊழியர்கள்
அப்படின்னு நியமிப்பாங்க. அதில் வந்து 180 நாளோ என்ன ஒரு கணக்குங்க. அதுக்கு மேலே தொடர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள நிரந்தரமாக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட டேட் வந்த உடனே அவங்கள வந்து நீக்கிட்டு ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்றதுனாலும் இப்போ இது வந்து பல அரசு இதில் தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடங்களில் இந்த மாதிரி அமலுக்கு இருக்கின்றது. என்னென்னா அரசுடைய செலவை குறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கான்ட்ராக்டுக்கு போகிறாங்க. பட் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறது, இதுதானே கேள்வி. ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின் போது சென்னையில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ கான்ட்ராக்டில் தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போது இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசிக்கணும். அன்றைக்கி நாம் குரல் கொடுத்தோமே, இத்தனை வருஷம் ஆன பிறகு நம்ம எதுவுமே செய்யலை. குரல் கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ அதிமுக இன்றைக்கி எதுவும் குரல் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கின்றது. அன்றைக்கி வந்து அவங்க தனியார் மயமாக்கணும்னு நினச்சாங்க, திமுக எதிர்த்தது. இப்போ அவங்க வந்து குரல் கொடுத்தாங்கன்னா என்னங்க இன்றைக்கி நீங்கள் தானங்க பண்ணீங்க, இன்றைக்கி இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதிமுகவுக்கு வாயில்லா பூச்சியாக இருக்குது. ஏங்க அன்றைக்கி சேலம் சென்னை நீங்கள் எதிர்த்துட்டு இன்றைக்கி எதை கொண்டு வரான்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் இது பண்ணால் தப்பா அப்படின்னு திருப்பி கேட்கணும். அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்போம், ஏன்னா அது எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது இன்றைக்கி இருக்க எதிர்கட்சிக்கு தெரியல. இது கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வரமாட்டோம், இல்லைடா பாசக உள்ள வந்துடும். அதுக்காக எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் விக்ரம். அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சார். அதாவது 8th வரைக்கும் எக்ஸாம் கிடையாது, அப்புறம் 11th எக்ஸாம் கிடையாது அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு மாதேஷ்னு ஒருத்தர் தான் சார். அவன் வந்து 6th ஃபெயில் ஆகிட்டான். இந்நேரம் இந்த கல்விக் கொள்கையை மட்டும் அந்த டைமில் இருந்திருந்தா என் ஃப்ரெண்டு இந்நேரம் வந்து 8th முடிச்சிருந்துருப்பான் சார். 9th வரைக்கும் பாஸ் பண்ணியிருப்பான், ஏதாவது ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். இப்படி கொண்டாந்தா எப்படி சார்? ஏன்னா இப்படிலாம் சொன்னால் நீங்கள் வந்து 10th படிக்கிற சின்ன பையன் அப்படின்னு நான் நம்பிடுவேன்னு நினச்சிங்களா? இதில் +1 பொதுத் தேர்வு அதை நீக்கிட்டாங்க. 10th பொதுத் தேர்வு, +2 பொதுத் தேர்வு. அதுக்கு உடனே சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, 10, 11, 12 அப்படின்னு 3 வருஷம் பொதுத் தேர்வு இருந்தால் அந்த பசங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு ஒன்று புரியல விக்ரம். பொது தேர்வு அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன வந்து அமெரிக்காவிலேருந்து கொஸ்டின் பேப்பர் வரப்போதா, அவங்க சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்க போகிறாங்களா, இல்லை கேரளா ஆந்திராலேருந்து வரப்போதா, நம்ம என்ன புஸ்தகத்தை படிக்கிறோமோ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுலேருந்து தானே கேள்வி வரப்போகுது. அப்புறம் அது பொது தேர்வாக இருந்தானே இல்லை வந்து சாதா தேர்வாக இருந்தானே என்ன வித்தியாசம்னு எனக்கு புரியல. இப்போது அந்த 10th பொது தேர்வுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல்லலாம் அதுக்கு வசதி இல்லை, ஒரே ஒரு ரிவிஷன் தான் வச்சாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அது பொது தேர்வு மாதிரி இது மாதிரிடா அது மாதிரிடா அப்படின்னு அங்கே பப்ளிக்கில் என்னென்னலாம் அந்த நூல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது வேறு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியாது, அவ்வளோ கற்ற அளவுகள்லாம் நாங்கள் எழுதுறது கிடையாதுங்க. நம்ம கட்டுறதே அவ்வளோதான். இப்படி தமிழில் விளையாடுறோம் பார்த்தீங்களா. என்ன பண்ணுவோம், பேப்பர் இப்படி இருக்கு இல்லையா, அதை மடிச்சுட்டு அதை நூல் வச்சு கட்டிவிட்டேன். அப்புறம் வாத்தியார் சொன்னார், என்னடா அவன் பேப்பரை திருத்த வேணாம். என்ன சார் பேப்பரை கட்டிக்கிறேன், ஏய் அதை பிரிச்சுட்டு நீட்டாக வச்சு கட்டுறா, இப்படி மடித்து கட்டினியானா வாத்தியார் கடுப்பாயிருவார் திருத்துறவர் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த தலைப்பு கொடுத்து எழுதணும், ஒவ்வொரு பத்திக்கும் அதுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணணும், செவப்பில் அண்டர்லைன் பண்ணி கூடாதீங்கடா, ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, நீளம் மட்டும் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் பொது தேர்வுன்னு ஏன் மெர்சல் காமிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எல்லாமே ஒரே தேர்வு தான், எல்லாமே நம்ம படித்த புத்தகத்துலேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. மேபி ஒரு சில பள்ளிக்கூடங்களில் வந்து அது சென்டராக இருக்காது, அதனால் வேறு ஸ்கூலில் போய் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானங்க வித்தியாசம். அப்புறம் ஏன் நீங்கள் பொது தேர்வு அப்படின்னா இப்படி மெர்சல் காமிச்சு நிற்கிறீங்க? சரி, அப்போ வந்து +1 பொது தேர்வை நீக்கிட்டீங்கன்னா பொது தேர்வு வந்து மாணவர்களுக்கு மனச்சோர்வை உண்டாக்குகிறது, அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா 10, 11, 12 எல்லாத்துக்குமே தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன், பொது தேர்வு கிடையாது அப்படின்னு. ஏன்னா இங்கே இன்னொரு அரசியல்வாதி என்ன சொன்னார், தேர்வே கூடாது அப்படின்னு சொன்னார். அதால் பொது தேர்வு கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூலில் தான் தேர்வுன்னு சொல்லிட்டு போயிருங்களேன், என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? அது ஏன் வந்து 10ஆவதுல ஒரு பொது தேர்வு, அப்புறம் 11ஆவதுல மூச்சு விட்டுக்கணுமா, 12ல் பொது தேர்வா? எதுவுமே வேணாம். ஏன் இப்படி வந்து தெளிய வச்சு அடிக்கிறீங்க? ஒட்டுக்கா வந்து தெளிய விட்டுருங்க, இல்லாட்டா ஒத்துக்கா அடிங்க. அதனால் பொது தேர்வுன்றதே கிடையாது. அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படின்னா அப்போ +2 வரைக்குமே கொடுத்துட்டு போங்க. என்னங்க இது? இப்போ 8வது வரைக்கும் அந்த எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதில் பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம கஷ்டப்பட்டு படிப்பாங்க சார். இது வந்து பாஸு
அவ்வளோதான், ஃபெயிலே கிடையாதுன்னும் போது என்ன எழுதினாலும் நான் பாஸ், அவ்வளோதானே. அப்புறம் திடீர்னு 8வது வரைக்கும் பாஸ் ஆகிட்டு 9வதுல வந்து ஃபெயிலு அப்படின்னு சொன்னால் பசங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதுலேயும் அந்த 9வது அப்படின்னு வரும்போது டீனேஜுக்கு வந்துடுவோம் நம்ம, இல்லையா? சின்ன வயசில் ஃபெயிலுனா பெருசாக தெரியாதுங்க. டீனேஜில் வந்தவொடனே இத்தனை வருஷம் அப்படியே பாஸ் ஆகி வந்துட்டு 9வதுல வந்து ஃபெயிலு, இல்லை 10வதுல வந்து ஃபெயிலு அப்படின்னா அந்த வயசில் எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும். இது நாம இன்னைக்கு பாஸ் ஆக போகிறோம் அப்படின்ற நினைப்புலையே நம்ம 1வதுலேருந்தே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பூச்சா விடு. இப்போ நான் நந்தனா ஆர்ட்ஸில் படிக்கும் போதெல்லாம் பாஸ் பண்ணிட்டான்னா அது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் அவனை ரேக் பண்ணுவோம். ராகிங் இந்த சென்ஸ் என்ன, ட்ரோல் பண்ணுறது, அவ்வளோதான். நீங்கள் ராகிங்னா வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. என்னடா நீ மட்டும் பாஸ் பண்ணிட்ட, இல்லடா தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேன்டா. அது எப்படி நாங்கள்லாம் வந்து கப்பு வாங்கி வச்சுருக்கிறோம், நீ மட்டும் பாஸ் பண்ணுவியா, டே இனிமேல் யாரும் சேராதீங்கடா, வந்து நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு பாஸ் பண்ணிட்டான், இப்படி தான். ஏன்னா பாஸ் பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அது அரியர்ஸு அப்படின்னு மச்சி உனக்கு எத்தனை 4, மொத்தமே 3 பேப்பர் தானே, இல்லை அது போனதுலேருந்து ஒன்று வந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள்லாம். இதை பற்றி பெருசாக இது பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்கல்ல, அந்த பசங்களை யோசிச்சு பாருங்க, ஒரு அரியர்ஸ்னாலே அவ்வளோதான். அதுவும் என் பையன் படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்கூலில் கூட நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது கிடையாதுங்க. அந்த செமஸ்டருக்கு முன்னாடி 3 ரிவிஷன் வைப்பாங்க. எப்பா ரிவிஷனே பண்ணியிருந்தீங்கன்னா போர்ஷனை எப்போடா நீங்கள் முடிப்பீங்கன்னு, அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க அப்படின்வாங்க. அந்த ரிவிஷன் முடிஞ்ச பிறகு செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், பேரண்ட்ஸ் போய் நிற்கணும். பிரின்ஸ்பால் உக்காந்துட்டு இருப்பார், அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கவங்க இருப்பாங்க. அந்தந்த கிளாஸ் வந்தவுடனே அந்த பேப்பரை எடுத்து நீட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க யாரையாவது வாடகைக்கு அப்பா அம்மான்னு கூப்பிட்டு போயிட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போடும்போது அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் போயிட்டு அடுத்தது பேர் சொன்ன உடனே டக்குன்னு அந்த ரோல் நம்பரை போடுவாங்க, அப்பா அம்மா ஃபோட்டோ வரும், அதில் யார் வந்துக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு தடவை அந்த பிரின்ஸ்பால் என்ன கேட்டார், நீங்கள் என்ன வெளியூரில் இருக்கீங்களான்னு. இல்லை சார்ங்க. அப்புறம் என்னங்க எழுதிக்கிறான் அவங்க பையன், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு என்ன சார் தெரியும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு, எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதுக்கு தானே காலேஜில் அனுப்புகிறோம், நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்கணும். என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள், எல்லாம் பார்க்கணுங்க பையன் என்ன படிக்கிறான்னு. சார் அவன் பாட்டுக்கு காலேஜ் விட்டு வந்தவொடனே ஏதோ அசைன்மெண்ட்ன்றான், அது பண்ணுறான், எங்கேயும் வெளில கூட போகிறது கிடையாது சார். அப்புறம் என்ன இது மாதிரி இதெல்லாம் வந்து வேலையாகாது, வேறுங்க அப்படியே அரியர்ஸ் வாங்க போகிறான் அப்படின்வார். ஆனால் என் பையன் ஒரு அரியர்ஸ் கூட வைக்கலை. அந்த சிஜிபிஏவா அது வந்து 8.5 என்னவோ எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க அவன். இதே மாதிரி அவன் ஃப்ரெண்டோட அப்பா போயிருக்காரு, போன உடனே 8 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் தான் இந்த. அவங்க அப்பா டக்குன்னு கேட்டீங்களா மொத்தமே 6 தான் பேப்பர்னு சொன்னால், இதெல்லாம் நல்ல கேள்வி கேளுங்க, பையனை கேட்காதீங்க. ஸோ அங்கே என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது, இங்கே என்ன மாதிரி அட்மாஸ்பியர். அப்பங்களுக்கே டார்ச்சர், பசங்களை விடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்போ ஒட்டுக்காக வந்து பொது தேர்வு வேணாம்னு சொல்லியிருக்கேன். தேர்வு வைக்க போகிறீங்க, மார்க் வரப்போகுது, அப்புறம் என்ன, அது ஸ்கூல்லையே எக்ஸாம் வச்சு அவங்களே வந்து லிஸ்ட்டு போட்டோம். இது வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பேப்பரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருந்தது இவர் வந்து நம்பர் 1 நம்பர் 2 மார்க்கில் அப்படின்வாங்க. அவங்க உடனே நான் வந்து மருத்துவராகி நாட்டுக்கு சேவை செய்ய போகிறோம் அப்படின்வாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி சேவை செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இல்லை. அதனால் எல்லாத்துக்குமே பொது தேர்வை நீக்கிவிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். விக்ரம், இது மாணவர்கள் அத்தனை பேரும் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த 2-3 வருஷத்தில் ஓட்டு போடுவாங்கள்ல அவங்கெல்லாம். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் ஊர்வலம் போனாங்கன்னா பசங்கள்லாம் வந்து மலர் தூவணும், சார் எங்களை இப்படி பாஸ் பண்ண வச்சிட்டீங்களே சார் அசால்ட்டாவே அப்படின்றதுக்காண்டி. என்ன கேட்டால் எதிர்கட்சி இதை கையில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது தேர்வே கிடையாது, வாக்குறுதி கொடுங்க, இப்போவே கொடுத்து வச்சிட்டிங்கன்னா எலெக்ஷன் வரும்போது அதில் ஒரு செட்டு ஓட்டு போட வருவாங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது. ஆமாம் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது இந்த கொரோனா டைமில் வந்து ஆல் பாஸ்ன்னு சொன்ன உடனே 10th பசங்கள்லாம் துள்ளி குதிச்சு மலர்லாம் தூங்கினாங்களே சார். இப்போ அந்த பசங்களுக்கு ஓட்டு வந்திருக்கும்பா. ஆமாம் சார், ஆமாம். எடப்பாடி அவர்கள் இதை சொல்லணும், பார்த்தீங்களா, நான் தான் ஆல் பாஸ் சொன்னது, அதனால என்ன மறந்துடாதீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்தணும் பசங்களுக்கு. ஆமாம் சார். ஸோ உங்கள் அற்புதமான கதை லேபர் வந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.